அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 17 ஜனவரி 2026 சனிக்கிழமை எகிப்து பலஸ்தீனுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய தாபா நகரத்தில் உள்ள ஸ்ட்ராண்ட் ரிசார்ட்டில் இருந்து உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாக, நேற்று ஜும்மாவுடைய தொழுகை அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபை கொண்டு பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடையும், அதுக்கு முதல் நாள் ஷபே மிஅராஜுடைய இரவை பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கழிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். நன்றி செலுத்துவதற்கு எந்த தகுதியும் இல்லாத நிலையிலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த முயற்சித்த இந்த நிலையில், மரியாதைக்குரியவர்களை, இங்க நம்ம ஹாஜிகள் ஒரு 33 ஹாஜிகளை தமிழகத்திலிருந்து இந்த வருடம் ஷபே மிஅராஜுக்கு தமிழகத்திலிருந்து வந்த 33 ஹாஜிகள் நம்ம மட்டும்தான். அல்லாஹ் அந்த தௌஃபீகையும் நமக்கு செய்திருக்கிறான். இந்த வருடம் 2026 ஹஜ்ஜுக்கு தமிழகத்தில் என்று சொல்வதை விட இந்தியாவிலேயே மிக பெரும் குழுவாக ஒரே குரூப்ல 400 ஹாஜிகளையும் கடந்த ஒரே குழுவாக சென்னை புரசைவாக்கம் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸுடைய ஏற்பாட்டில் ஹாஜிகள் செல்லவிருக்கிறோம். இந்த பயணத்துடைய சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கு. சொல்றதாக இருந்தால் ஒரு அரை மணி நேரம் சொல்லணும், அவ்வளவு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கு. உங்களுடைய கவனத்திற்கு சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள். மரியாதைக்குரியவர்களே, நம்ம மக்காவில் தங்கக்கூடிய நேரத்தில் புல்மன் ஜம்சம் ஹோட்டல் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். மதீனாவில் கயான் இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஹோட்டலை வந்து நம்ம புக் பண்ணியிருக்கிறோம் ஹாஜிகளுக்காக. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு முன்னரும் ஹஜ்ஜுக்கு பின்னரும் தங்கக்கூடிய அந்த நாட்கள்ல நம்ம வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பலரும் என்று சொல்வதை விட ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு கம்பெனிகளை தவிர மீது எல்லோரும் அவங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே அங்குள்ள புரோக்கர்கள், ஏஜென்ட்டுகள் எந்த பில்டிங்கை காட்டுறாங்களோ அதை போட்டோல பார்த்து, வீடியோ கால்ல பார்த்து போடக்கூடிய இந்த நிலையில நாம அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காம ஹாஜிகளுக்கு செய்யக்கூடிய சேவை அது முழுமையான சேவையாக இருக்க வேண்டும். அதுல எந்த விதமான முன்பின்னும் ஆகிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதன் காரணமாக நேர்ல போய் ஒரு 12 நாள் வரைக்கும் தங்கியிருந்து ஏராளமான கட்டடங்களை பார்த்து அதுல 2 கட்டடங்களை முடிவு பண்ணி அல்லாஹ்வின் கிருபை கொண்டு அந்த நாட்களுக்கும் சிறந்த ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறோம். உணவு ஏற்பாடு அப்படிங்கிறது அல்லாஹ்வின் பெரும் கிருபை கொண்டு அல் அன்சாருடைய புரசைவாக்கம் சென்னை அல் அன்சார் சர்வீஸுடைய உணவு ஏற்பாடுகள் அது ஹாஜிகளுக்கு மத்தியில் எப்போதும் அல்லாஹ் பிரபலமாக வைத்திருக்கிறான். ஏன்னா மனசார செய்யற அந்த விஷயங்கள் எல்லாம் இதுகள் எல்லாவற்றையும் கடந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு இந்தியாவிலேயே சவுதியா பிளைட்டை சார்ட்டர்ட் செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் நம்முடைய சென்னை புரசைவாக்கம் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் அப்படிங்கிறத ரொம்ப பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சவுதியாவுடைய விமானத்தை சார்ட்டர்ட் பண்றதுக்கான உழைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய துவாக்களை எல்லாம் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டவனாக சுமார் 390 ஹாஜிகள் ஒரே பிளைட்லையும் மற்ற ஹாஜிகள் அடுத்த பிளைட்லையும் போறதுக்கான ஏற்பாடுகள் சவுதியாவோட செஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த சேவைகள் நல்ல பில்டிங், நல்ல உணவு, போறதுக்கு பயணிப்பதற்கு நல்ல வாகனங்கள், நல்ல பிளைட், இதுவெல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட முக்கியமாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் அல் அன்சார் என்றால் நாங்கள் அடிக்கடி சொல்வது மட்டுமல்ல, இங்கு விளம்பரத்திலே பணிவாக எழுதியிருப்போம். எங்களுடைய வழிகாட்டுதல்களையும் எங்களுடைய சேவைகளையும் அன்பு கூர்ந்து வேறு யாரோடும் ஒப்பிடாதீர்கள் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா நான் இப்ப சேவைகளுடைய ஒரு சுருக்கமான பட்டியல் போட்டு நிறைய இருக்கு. இன்னும் இருக்கு. வழிகாட்டுதலுடைய விஷயத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அல்லாஹ்வின் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஹுது அன்னி மனாசிகக்கும், நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன விளங்க முடியும் அப்படின்னா, எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம நம்ம ஹஜ் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருப்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மிக நெருக்கமாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல், இன்னைக்கு நிறைய சமரசங்கள், இது பரவாயில்ல, இது கூடும், அப்படி செஞ்சா தப்பு இல்ல, இப்படின்லாம் செய்யக்கூடிய இந்த காலத்துல அமல்களுடைய இபாதத்துடைய விஷயத்துல அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ முடிந்தவரை அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம அல்லாஹ்வின் கிருபை கொண்டு தொடர்ந்து பல்லாண்டுகளாக நாம் சேவை செய்து வருகிறோம். இதை கடமையினரோடு செய்யறோம். ஏதோ ஹாஜிகளை கூட்டிட்டு போனோம், நல்ல ரூம் கொடுத்தோம், நல்ல சாப்பாடு கொடுத்தோம், அதோட நம்ம கடமை நீங்கிருச்சு, நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டோம், நன்முறையில கொண்டு வந்து விட்டோங்கிறது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி அவர்களை அல்லாஹோடு நெருக்கி வைக்க வேண்டும் என்பதில் நாங்க வந்து ரொம்ப சிரத்தை எடுக்கிறோங்கிறது எங்களோட இந்த ஹாஜிகளே சாட்சி. பல நிறுவனங்களில் பயணம் செய்தும் நம்மோடு வந்த பிறகு அவர்கள் என்ன வித்தியாசம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்ற காணொளிகள் எல்லாம் நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். நான் இந்த நேரத்துல 2026 ஹஜ்ஜுடைய ஏற்பாடுகளில் ஒரு சில சீட்டுகள் மட்டும் பாக்கி இருக்கக்கூடிய, இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நோக்கம் என்னவென்றால், மிக குறைவாக தான் இந்த சீட்டுகள் இருக்கு. உங்களுடைய உறவினர்களோ, உங்களுடைய நண்பர்களோ, நீங்களோ யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருக்கின்றீர்களோ நிச்சயமாக எங்கள்கிட்ட வாங்க. நாங்க யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஹாஜிகள்ட்ட நீங்க கேளுங்க. ஆயிரக்கணக்கான ஹாஜிகளுடைய போன் நம்பர் எங்க ஆபீஸ்ல பெர்மனண்டா இருக்கு. நீங்க வரலாம். அதுல யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இவங்க என்ன சொன்னாங்க, எப்படி நடந்துகிட்டாங்க, இவங்களுக்கு ஹஜ் செய்ய வைக்க தெரியுமா, அமல்கள் விஷயத்துல எப்படி கவனம் செலுத்துறாங்க, சரி இவைகள் எல்லாம் செய்த பிறகு கூட்டிட்டு போற நேரத்துல கடைசியா கூட காசு கேட்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும். இதை ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புறேன். 2025 ஹஜ் வரலாறு காணாத ஒரு நெருக்கடி. அந்த நேரத்திலையும் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை கொண்டு தமிழகத்திலேயே பெரிய குழுவாக 44 பேர் போயிருந்தோம். எல்லாருக்கும் அல்லாஹுடைய நாட்டு 5 சீட்டு 7 சீட்டு 10 சீட்டு கிடைச்சிச்சு. அல்லாஹ் நமக்கு 44 சீட்டுகளை 44 ஹாஜிகளை கூட்டிட்டு போற வாய்ப்பை கொடுத்தான். அந்த நேரத்திலும்
ஒரே ஒத்த ரூபா கூட ஹாஜிகள்கிட்ட கூட வாங்காம, ஒரு ரூபாய் கூட கூட வாங்காம, நாங்க என்ன சேவைகளை ஹாஜிகளுக்கு சொன்னோமோ அதை விட அதிகமான சேவைகளை செய்து கொடுத்து நாங்க ஹாஜியோட துவாவை பெற்றோம் என்பதை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக மிக பணிவாக இந்த நேரத்தில் உங்களுடைய கவனங்களுக்கு தர விரும்புகிறேன். இதுக்கு ஹாஜிகளே சாட்சி. அந்த 44 ஹாஜிகளும் இன்னைக்கு எங்களுக்கு வாழும் சாட்சிகளா இருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, எங்களுக்கு துவா செய்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கடைசி நேரத்துல எங்களுக்கு 1 லட்சம் கூட வேணும், 2 லட்சம் கூட வேணும், 50,000 கூட வேணும், பல்வேறு காரணங்களை சொல்லி அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எங்கள்கிட்ட அறவே இருக்காது அப்படிங்கறத நான் வாக்குறுதியாக கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா நாங்க அப்படி பழக்கப்பட்டதில்லை. நாங்க என்ன நடந்தாலும் நாங்க கொடுத்த வாக்குறுதி ஒருபோதும் மீறப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அந்த வாக்குறுதியும் கொடுத்தவனாக உங்கள் எல்லோரையும் இந்த ஆண்டு யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களுக்கு இந்த காணொலியை கொண்டு செல்லுங்கள். எங்கள்கிட்ட வாங்க, நாங்க என்ன செய்யறோங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க. நாங்க சொல்றதை விட்டு விடுங்கள். எங்க ஹாஜிகள் என்ன சொல்றாங்கிறத பாருங்க. இதையெல்லாம் கடந்து ஹஜ்ஜுக்கு பல்லாண்டுகள் அனுபவம் கொண்ட ஆலிம்களுடைய ஒரு குழுவாகவே வரும். என்னுடைய தகப்பனார் வருகிறார்கள், அப்துல் ஃபத்தாஹ் உலவி தாமத் பரக்காத்துஹு அவர்கள் வருகிறார்கள், நான் வருகிறேன், என்னுடைய சகோதரர் வருகிறார். என் குடும்பமே ஆலிம்களுடைய குடும்பம். இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பெரிய ஆலிம்களுடைய ஒரு குழுவாக வந்து ஹாஜிகளுக்கு சேவை செய்வதற்காக விசாலமாக திட்டமிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உதவியை நாங்கள் நாடி இருக்கிறோம். உங்களுடைய துஆக்களையும் நாடி இருக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துச் செல்லுங்கள். நிச்சயமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய இந்த முயற்சியின் மூலமாக எந்த ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு எங்களோடு வருவார்களோ அவர்கள் உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வார்கள் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கூலியில் உங்களுக்கும் பங்கு இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஹலாலான நியத்துகளை கபூல் செய்து தருவானாக. எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளையும் ஹஜ் மக்பூலாக, ஹஜ் மப்ரூராக ஆக்கி அருள்வானாக. மறுமையில் நம்முடைய மரணத்திற்கு பிறகு பிரயோஜனமுள்ள அமல்களை ஆக்கி வைப்பானாக என்ற துஆவோடு முடித்துக் கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.